என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் மற்றவங்க வீட்டு துணி எடுத்துக்கிட்டு இருக்க? நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்புறோமா? எங்கே போகிறோம்? லில்லியோட ட்ரீட்மெண்ட்காக இங்கேருந்து தூரமாக போகிறோம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இன் த வேர்ல்டு. நம்ம லில்லியை நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமே. உங்கள் அப்பனை மாதிரி அறிவு இல்லாமல் பேசாதீங்க. அவருக்கு தான் அறிவு இல்லை. லில்லியோட ஃப்யூச்சர் பற்றி யோசிக்க வேண்டாமா? அவரை விட நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். அப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. ஏன்? அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த ஆள் திருப்பி உங்களை அங்கே தான் அனுப்புவான். என் வாழ்க்கை எப்படி போகுதோ போகட்டும், நான் அதை பார்த்துக்கிறேன். நான் தான் இருக்கேன்ல. என்ன எத்தனை நாளாக தெரியும்? ஒரு 10 நாளா? நீ இந்த வீட்டுக்கு வர, அவளை சிரிக்க வைக்கிற, பாசம் இருக்கிற மாதிரி காமிக்கிற, இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு எனக்கு தெரியாது. நீ இப்போ பார்க்குற மாதிரி என்ன ஒரு நாள் பார்க்க மாட்டேன். என்ன இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் எனக்கு வேணும் ப்ளீஸ். தம்பி, நான் சொல்கிறேன். ஹலோ. ஹலோ. இல்லைங்க, அது லில்லி தூங்கிட்டாங்களா? இப்போ தான் தூங்கினா. ஓகேங்க, நான் சும்மா தான் கால் பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களை பார்த்தா நல்லா தான் தெரியும். அதுக்கு நான் தான் எல்லாம் உண்மையாக சொல்லிட்டேனே. ஏங்க, நான் ஏன் என் குழந்தை மேலே அக்கறை இருக்கிற மாதிரின்னு காட்டிக்கணும்? அது என் குழந்தை. ஓப்பனாக சொல்கிறேங்க,
லில்லியை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் என் லைஃப்குள்ளே வந்தீங்க. சாரி, நான் உங்கள் லைஃப்குள்ளே வந்தேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டாங்க. நான் இப்படிப்பட்ட ஆளே கிடையாதுங்க, கிடையாது. நான் ஏன் இப்படி புலம்புறேன்னு எனக்கே தெரியாதுங்க, எனக்கே தெரில. ஆனால் ஒன்று, நீங்கள் 2 பேர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்க. இது பாரு, எனக்கு என் குழந்தை தவிர யார் பற்றியோ யோசிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முடியாது. எனக்காகயா? இல்லை, எனக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாருக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் உண்மையாக சொல்லிட்டேனே. என்னை முதல்ல எங்கே பார்த்த என்ன ஞாபகம் இருக்கா? நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை என்னோட உன்னால் வாழ முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் யாருன்னே கூட தெரியாது. ஆனால் நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலாம். எங்கேயாவது யாருக்கும் தெரியாத இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன். நான் உங்களை ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேனே. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கை காப்பாத்து. நான் உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், எங்களை வாழ விடு. வாழ விடுங்களா?